ஹலோ மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா கிஷ்கிந்தா பூரி. அந்த படம் வந்து செமையாக இருக்குங்க. ஒரு கோஸ்ட் ஹாண்டட் வாக்கிங் ஹானர் த்ரில்லர் மூவி. தலைவன் சாண்டி 3 படத்தில் நெகட்டிவ் ஷேடு. லியோவில் ஆரம்பித்து லோக்காவில் முடித்து இப்போ கிஷ்கிந்தா பூரி. தமிழில் முதல் படம் தளபதி கூட ஒரு வில்லனு நெகட்டிவ் ஷேடு. மலையாளத்தில் லோகா, தெலுங்குல இப்போ கிஷ்கிந்தா பூரி. 3 படத்துலையும் சும்மா நெகட்டிவ் ரோலு. சாண்டி டான்ஸ் மாஸ்டராக ஒரு திறமையை வச்சு அதோட ஒரு அசாத்தியமான அப்பாற்பட்ட திறமையாக நடிப்பு திறமையில் அதுவும் நெகட்டிவ் ஷேட் கேரக்டர்லாம் வேற லெவலில் பிச்சு உதறி எடுக்கிறாரு. இந்த படத்தில் வந்து ஹீரோ யாருன்னா நம்ம பெல்லம் குருண்டே சீனிவாசன் அவரு ப்ளஸ் ஹீரோயின் அனுபமா பரமேஸ்வரன். இவங்க தான் ஃபெமிலியர் ஃபேஸஸ்ஸு. ஸோ வில்லன் வந்து அஃபிஷியலி நம்ம சாண்டி அண்ணன் தான். ஸோ படத்தோட கதை என்னென்னா, இவங்க 2 பேர் வந்து லவ்வர்ஸு, அனுபமா பெல்லம் சீனிவாசன்ஸு. இவர் அப்பா வந்து சின்ன வயசில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவார். இந்த பொண்ணுக்கு ஃபேமிலிஸ் டீட்டெயில்ஸ் பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ படம் இவங்க வந்து ஒரு கோஸ்ட்டு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் வச்சு நடத்துகிறாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க், தீம் பார்க்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி கோஸ்ட் ஹவுஸ் வாக்கிங் டூர் மாதிரி எக்ஸிபிஷன் பார்க் வச்சு நடத்துகிறாங்க. அதில் வந்து இவங்க ஏர்ன் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. இவங்க திடீர்னு வந்து ஒரு உண்மையான ஒரு பேய் வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்வர்ணாலயா ரேடியோ ஸ்டேஷன்றது. அந்த ஸ்வர்ணாலயா ரேடியோ ஸ்டேஷனில் உண்மையான பேய் இவங்க பார்க்குறாங்க. இவங்க கஸ்டமர்ஸாக கூட்டிகிட்டு போன 11 பேர் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த 11 பேர் லைனாக செத்து போகிறாங்க. 3 பேர் செத்து போயிட்டாங்க. மிச்சம் 8 பேரை காப்பாற்றிடுவார். ஃபஸ்ட்டு 3 பேர் யார் பேய்னா நம்ம சாண்டி அண்ணன் தான் அஃபிஷியலாகவே பேய். அவர் எதனால் பேய் ஆனார்னா, அவர் வந்து ஒரு கிரகணத்தில் பிறந்தார். 3 கிரகணம் சொல்லுவாங்க. அந்த கிரகணத்தில் வந்து அவர் பிறந்ததுனால அவர் கொஞ்சம் ஃபிசிக்கலி மென்டலி டிசேபிள்டாக பிறந்திருக்கிறாரு. இந்த டிசேபிள்டு, இந்த ஊனத்தெல்லாம் நீ தூக்கி போட்டு வாழ்க்கையில் சாதிப்படாந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு டீச்சர் இருந்தார் இந்த படத்தில். ஸோ அந்த பையன் வந்து கிஷ்கிந்தா பூரி அந்த ஊரில் தான் பிறந்து வளங்குறாரு தான் நம்ம சாண்டி அண்ணன். அப்புறம் ஸ்கூல் படிக்கிறாரு, காலேஜ் படிக்கிறாரு, மேலும் முன்னேறணும்னு நினைக்கிறாரு. அவரோட வாய்ஸ் வந்து இந்த படத்தில் நல்லாயிருக்கும். அந்த வாய்ஸை வச்சு அவர் லைஃப்பில் சாதிப்பாருன்னு நினச்சாங்க. திடீர்னு அப்போ தான் இந்த ஸ்வர்ணாலயா ரேடியோ ஸ்டேஷன் அந்த ஊரில் கட்டுறாங்க புதுசாக ஒரு எஃப்எம். இப்போ எப்படி நம்ம சென்னையில் எஃப்எம் ஸ்டூடியோ அந்த மாதிரி ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வந்து கட்டுறாங்க. ஸோ அந்த ரேடியோ ஸ்டேஷனில் இவரோட வாய்ஸு ஒரு ஆடிஷன் மாதிரி நடத்துகிறாங்க. இவரோட வாய்ஸ் வந்து செலக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸோ இவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. திடீர்னு நாங்கள் அடுத்த நாள் இவர் அந்த ரேடியோ ஸ்டேஷன் நம்ம சாண்டி அண்ணன் உள்ளே போகும்போது பார்த்தா வேறு ஒரு பொண்ணோட வாய்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பார்த்தா தான் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஸ்வர்ணாலயா ரேடியோ ஸ்டேஷன் வச்ச ஓனர் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறா போல். அந்த பொண்ணை ஆடிஷன் செலக்ட் பண்ண ஒரு அதால் தான் அவன் செலக்ட் பண்ணியான். என் குரலோட உன் குரல் நல்லா இருக்கா, எங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கிறது பெரிய விஷயம் நாங்கள் இருக்கிற இந்த ஊனத்தில். ஆனால் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பொண்ணை வந்து ஒரு மேன் ஹேண்ட்லிங் டிசேபிள் பண்ணுறார் நம்ம சாண்டி அண்ணன். ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு அந்த பொண்ணை இதுவாக நடக்க வச்சிருவார். ஸோ அந்த பொண்ணு அந்த அவமானம் தாக்காமல் அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்து போயிடும். இதனால் நம்ம சாண்டி அண்ணன் வந்து வெறியாக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுன்னு சொல்லிட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா ஓனர் பசங்களையும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு கோவத்தில் போகும்போது இந்த விஷயம் வந்து இவருக்கு தெரிய வேறு அவர் லவ் பண்ணுற பொண்ணு இந்த மாதிரி ஹியூமிலியேட் பண்ணிட்டார்ல சாண்டி அண்ணன், செத்து போயிடுச்சு. ஸோ சாண்டி அண்ணன் வெறி பழி தீச்சா அந்த 5 பேரும் சாண்டி அண்ணனை கொண்டுட்டானுங்க. ஸோ எப்படி கொண்டானுங்கன்னா அந்த சிலிண்டர் ஹீலியம் கேஸை வச்சு தூக்கமே இல்லாமல் கொடூரமாக சாவச்சிட்டாங்க சாண்டி அண்ணனை. ஸோ அவரோட அந்த பிரேதாத்மா வந்து அந்த ஸ்வர்ணாலயா ரேடியோ ஸ்டேஷனில் அலைஞ்சின்னு இருக்குது. இதில் சாண்டி அண்ணன் நல்லவ மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டினானுங்க. அப்படியே செகண்ட் ஹாஃபில் பார்த்தா சாண்டி அண்ணன் ஒரிஜினல் வில்லன் ஆகிக்கிட்ட. எதனால் வேணும்னா அந்த மாதிரி எந்த சம்பவமுமே நடக்கலை. லியோ படத்தில் எப்படி ஃப்ளாஷ்பேக்கை இப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிற அந்த ஃப்ளாஷ்பேக்கே பொய்யின்னு அந்த கான்செப்டை இதில் அப்படியே பண்ணிட்டாங்க. ஃப்ளாஷ்பேக்கு அவர் நல்லவ மாதிரி அவரை ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சாங்க, அது பொய் ஆயிடுச்சு. கட்சியில் அவங்க அந்த ஃப்ளாஷ்பேக் கதை சொன்னவங்க யாருமே உயிரோடு இல்லை. அந்த ட்விஸ்ட்டு அந்த வாத்தியார் கூட உயிரோடு இல்லை. இந்த வாத்தியார் தான் வந்து நம்ம சாண்டி அண்ணனை பற்றி பாஸ்ட்டை சொல்லிட்டு இருப்பார். கட்சியில் அந்த வாத்தியாருமே உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ட்விஸ்ட்டு மொத்தமும் பொய் ஆயிடுச்சு. அப்புறம் சாண்டி அண்ணன் உண்மையாலே கேட்டவன் தானா. ஸோ அந்த உண்மையாகவே செலக்ட் ஆனது அந்த அவரோட லவ்வர் தான். அந்த ரேடியோ ஸ்டேஷன் ஓனர்
அவரோட லவ்வர் தான் உண்மையாகவே செலக்ட் ஆனது. இவன் வலுக்கட்டாயமாக போய் அந்த பொண்ணை மிஸ்பிஹேவ் பண்ணி ஹியூமிலேட் பண்ணி கொண்டு இருக்கிறான், ஹராஸ்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறான். அது தெரிஞ்சோட அது சாமியார் எல்லாருமே போய் ஆயிடுச்சு. அப்புறம் அனுபமா கொஞ்சம் இறக்கப்பட்டாங்க அந்த அவன் மேலே, சாண்டி அண்ணன் மேலே இறக்கப்பட்டு அவனோட ஆத்மா வந்து சாண்டி அண்ணன் மேலே சாண்டி அண்ணனோட ஆத்மா அந்த அனுபமா மேடம் உள்ள போயிட்டு அது ஒரு அட்ராசிட்டி பண்ணாங்க பாருங்க. எப்பா அது போட்டு அனுபமா ஆக்டிங் செம்மையாக இருந்ததுங்க. அந்த பேயா ஆவியாக நடித்த அந்த புகுதவமான அந்த காசிப்ஸு விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. கடைசியில் எல்லாமே தெரிஞ்சு சாணி நான் கேட்டோம் சொல்லிட்டு உன்னை போட்டு தள்ளிட்டு அந்த பிரேதாத்மா அடக்கி அழிச்சிட்டு படம் முடிஞ்சிருக்கு. நல்லா இருந்தது. சாண்டி அண்ணனுக்காக பார்க்கலாம், நல்லா இருந்தது.